அனைவருக்கும் வணக்கம். உலக சர்க்கரை நோய் தினம் என்பது ஒவ்வொரு வருஷமும் நவம்பர் 14 வந்து அது ஒரு செலிப்ரேட் சொல்றத விட அது ஒரு அவேர்னஸ் டேன்னு கூட நாங்கள் சொல்லலாம். நமக்கு வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நீரிழிவு நோய் டெஃபினட்டாக நம்ம கையில் இருக்குது. நம்ம அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுக்கு ரொம்ப 3 முக்கியமான விஷயம். ஒன்று வந்து நீங்கள் உங்களை நல்லா பார்த்துக்கணும். நீங்கள் உங்களை நல்லா பார்த்துக்கணும் நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்கள் உணவு முறைகள், உங்களோட அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, அது உங்களோட ஸ்ட்ரெஸ் இல்லாமல் பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். 2வது, உங்கள் குடும்ப நல மருத்துவர் இல்லைன்னா உங்களோட சர்க்கரை நோய் மருத்துவரை ரெகுலராக ஃபாலோ பண்ணணும். 3வது ரொம்ப முக்கியமான விஷயம், அவங்க கொடுக்குற அந்த மருந்தை வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். நீங்கள் வந்து அவர் அந்த பிராண்ட் எதுவும் மாற்றாமல் அவர் கொடுக்குற அந்த டோசேஜ், அந்த ஃப்ரீக்வன்சி இதெல்லாம் நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த சர்க்கரை வந்து கட்டுக்குள் இருக்கும். நமக்கு வந்து இந்த கிளைசிமிக் வேரியபிலிட்டி இல்லாமல் இருக்கும். உங்களுக்கு வந்து இந்த டைம் அண்ட் ரேஞ்சை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணலாம் வந்து. ஸோ இதெல்லாம் நம்ம மெயின்டைன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஹெச்பிஏஒன்சி நார்மலாக இருக்கும்போது சர்க்கரை நோயால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் பார்த்தீங்கன்னா இதய பாதிப்புகள், மூளை நரம்பியல் பாதிப்புகள், அப்புறம் நமக்கு வந்து சிறுநீரக பாதிப்புகள், அப்புறம் கண் பாதிப்புகள், இது எல்லாமே நம்ம வந்து தவிர்க்க முடியும். டெஃபினட்டாக முடியும். இதை வந்து நம்ம போஸ்ட்போன் பண்ணுவோம் அப்படின்னு நாங்கள் சொல்லலாம். இதுக்கு ரொம்ப முக்கியமானது வந்து நீங்கள் வந்து சுகர் வந்து ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரை அளவு வந்து கண்ட்ரோலில் இருக்கணும். ஸோ அதை வந்து இன்னைக்கு நான் கொடுக்குற அவேர்னஸ் வந்து ஸோ டெஃபினட்டாக இதை ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் லைஃப்பில். இது மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.